வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திருக்குறளில் உள்ள அணிகள் ஷார்ட்கட்டோட பார்த்துட்டு வரோம். சரி, அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உருவக அணி. உருவக அணி 6th to 12th புக்கில் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது, ஒரே ஒரு குறளில் தான் இருக்குது. ஷார்ட்கட்டோட பார்த்துடலாம். இரவென்னும் அப்படின்ற அந்த வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இரவு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இரவில் பார்த்தீங்கன்னா, ஸோ இரவில் பார்த்தா எவ்வளோ பெரிய உருவமாக இருந்தாலும் அது கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இரவில் பார்த்தா எவ்வளோ பெரிய உருவமாக இருந்தாலும் அது கண்ணுக்கு தெரியாது. ஸோ உருவம் அப்படின்றது உருவக அணி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது நிரல் நிறை அணி. இதுவும் ஸ்கூல் புக்கில் ஒன்று தான் இருக்குது. இது எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம்னா, அன்பும் பண்பும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அன்போடையும் பண்போடையும் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அதுதான் மன நிறைவை தரும். சரிங்களா? ஸோ எல்லாருக்கிட்டையும் அன்போடையும் பண்போடையும் நம்ம பழகணும். அதுதான் வாழ்க்கையில் மன நிறைவை தரும். சரிங்களா? ஸோ அந்த நிறைவு அப்படின்றது நிறை, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நிறைனாலே நமக்கு ஒரே ஒரு அணி தான் இருக்குது, நிரல் நிறை அணி. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வஞ்சப்புகழ்ச்சி அணி. ஸோ இந்த வஞ்சப்புகழ்ச்சி எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னா, தேவர் கைவர் இது ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நார்மலாக தேவர் எல்லாருமே புகழ்ச்சியாக பேசுவாங்க. அப்புறம் கைவரை அவங்கள வஞ்சகம் பிடிச்சவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வஞ்சப்புகழ்ச்சி அணி அப்படின்றது ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ வஞ்சம் புகழ்ச்சி. சரிங்களா? ஸோ வஞ்ச புகழ்ச்சி. சரிங்களா? இந்த வஞ்ச புகழ்ச்சியும் நம்ம ஸ்கூல் புக்கில் ஒன்று தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொருள் பின்வரும் நிலையணி. இது எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னா, லைஃப்பில் ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா கேடு வந்துருச்சு. ஸோ மோசமான காலகட்டம் வந்துருச்சு. ஸோ அதனால் அவன்கிட்ட இருக்கிற மாடை விற்கிறான். ஸோ மாடை விற்றா பொருள் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் அவன் மாடை விற்கிறான். சரிங்களா? அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ லைஃப்பில் ஒருத்தனுக்கு கேடு வந்ததுனால அவன் மாடை விற்கிறான். மாடை விற்று அந்த வர்ற பொருளில் அவன் லைஃப்பை நடத்துகிறான். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ பொருள் பின்வரும் நிலையணி. அதே மாதிரி பொருள் பின்வரும் நிலையணியும் ஸ்கூல் புக்கில் ஒன்று தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேற்றுமையணி. இது எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னா, தீனால உங்கள் ஃப்ரெண்டு உங்களை விளையாட்டுக்கு சுட்டு வச்சிடறாரு. ஸோ சுட்டு வச்சோடனே உங்களுக்கு கோவம் வந்துடுது. ஸோ அது வரைக்கும் ஒத்துமையாக இருந்த நீங்கள் அதுக்கப்புறம் வேற்றுமையாக மாறிட்டீங்க. ரெண்டு பேருமே வேற்றுமையாக மாறிட்டீங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த வேற்றுமை அணியும் ஸ்கூல் புக்கில் ஒன்று தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ கைஸ்.